அதாவது அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு கடின உழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இதுவரைக்கும் இல்ல அப்படிங்கறத நீங்க பல நேரத்துல சொல்லியிருக்கீங்க, இன்னைக்கும் சொல்லியிருக்கீங்க. தமிழக அரசியல் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு ரெண்டு விஷயம் அது மட்டும் சொல்லல, கடின உழைப்பு மட்டும். ரெண்டு விஷயம் இருக்கு அண்ணாமலையினுடைய, ரெண்டு ஃபேசட். ஒன்னு கடின உழைப்பு, இன்னொன்னு அவருடைய இன்டெலெக்சுவல் குவாலிட்டி. இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணக்கூடியவர்களே யாரும் கிடையாது. நான் என்ன, நான் இந்த கட்சிக்குள்ளேயே கம்பேர் பண்ணலைங்க, தமிழ்நாட்டிலே அப்படி கிடையாதுங்கிறேன். நான் மற்ற கட்சிகளையும் சேர்த்தே கம்பேர் பண்ணி சொல்றேன், அந்த மாதிரி லீடர்ஸே கிடையாதுன்னு நான் சொல்றேன். இல்ல, என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். அதாவது கடின உழைப்பு கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை, ஒரு நல்ல படித்த ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு லீடர். இப்போ தமிழக அரசியல் இப்ப அடுத்த தலைமுறைக்கு போயிருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ், நீங்களே சொன்னீங்க, உதயநிதி வந்திருக்கிறாரு, அப்புறம் விஜய் வந்திருக்கிறாரு. சோ இவங்களோட போட்டி போடும்போது அண்ணாமலையுடைய சேலஞ்சஸ் என்னவா இருக்கும்? ஏன்னா உதயநிதி ஒரு கருணாநிதி ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறார். விஜய் ஒரு நடிகர், தமிழகம் முழுக்க தெரிந்த ஒரு நடிகர். ஆனா அண்ணாமலை அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் ஃபேஸ், ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய தலைவர் இல்ல. ஆனா அரசியலுக்கு தேவையான ஒரு தலைவர், நல்ல உழைக்கக்கூடிய தலைவர், படித்த தலைவர், அறிவு திறமை இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறார். விஷயம் என்னன்னா, இது சேலஞ்ச் என்ன அப்படின்னா, டிஎம்கே தமிழ்நாட்டை பொறுத்த பிரம்மாண்டமான கட்சி, 6 முறை ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற ஒரு கட்சி. 1949 இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய வாக்கு வங்கியை சேகரித்து வைத்திருக்கிறது. அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும். சோ ஏற்கனவே ஒரு பிக்சட் டெபாசிட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறப்போ எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்காமல் அந்த வாக்கு வங்கியை பயன்படுத்தக்கூடிய இடத்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பையன் வர்றப்பவே பணக்காரரா வருவார், ரைட்டா? தந்தைக்கு 500 கோடிக்கு சொத்து இருக்கு, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்காருன்னு வச்சுப்போம். தந்தை பணக்காரரா இருக்கிறப்போ பிள்ளை ஏழையா இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் அந்த சொத்துக்கு வாரிசா வந்துடுறாரு. அவர் பிறக்கும் பொழுதே பணக்காரரா வந்துடுறாரு. அதுபோல உங்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி ஆல்ரெடி டெபாசிட் ஆகியிருக்கு, ஒரு பெரிய பிக்சட் டெபாசிட் மாதிரி இருக்கு. அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கு, ரைட்? அதே போல விஜய்க்கு அவர் சினிமா அது இது நடிச்சு சினிமா மூலமாக கிடைத்த ஒரு புகழ், ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு பார்வை, இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கு. அந்த ஒரு பேக்ரவுண்டோட அவர் குதிக்கிறார். ஆனால் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, இது போல அவருக்கு பிக்சட் டெபாசிட் எதுவும் கிடையாது. இவர் தான் பிக்சட் டெபாசிட் போட்டு உருவாக்கணும். ஏற்கனவே இருக்கிற பிக்சட் டெபாசிட்டை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய இடத்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா, பிக்சட் டெபாசிட் போட வேண்டிய இடத்துல தான் அண்ணாமலை இருக்கிறார். அவர் தான் போடணும், அவர் தான் உருவாக்கணும். ஒரு புதிய வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டிய இடத்துல அண்ணாமலை இருக்கு. அதுதான் இந்த 2 பேரோட கம்பேர் பண்ற அவருக்கு இருக்கிற சேலஞ்ச். அதுதான் கடினமான காரியம். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபியில ஒரு மிகப்பெரிய சலனம், ஒரு பார்வை எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு தீவிர பற்றாளர்கள் நிறைய பிஜேபிக்குள்ள வந்திருக்காங்க, எவ்வளோ நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. ஸோ ஒரு வாக்கு வங்கி, ஒரு புதிய வாக்கு வங்கி ஒன்று அண்ணாமலை உருவாக்கி கொண்டு இருக்கார். இந்த வாக்கு வங்கி உருவாக்குதல் அப்படிங்கிறது ஒரு என்லெஸ் ப்ராசஸ். அண்ணாமலை உருவாக்கின இது ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி இன்னைக்கு உருவாக்கிட்டார், நாளைக்கு கூட முடியுது அப்படிலாம் கிடையாது. இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ். இதுல அத்தனை அண்ணாமலை ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. மற்றவங்களுக்கு ஆல்ரெடி வைப்பு நிதி இருக்கு. கூந்தல் இருக்கிற சீமாட்டி அவுத்து விடலாம், அள்ளியும் முடியலாம். அது டிஎம்கே சைடு. இங்க என்ன அப்படின்னா, இந்த கூந்தலை வளர்க்கறதுக்கு நிறைய பாடுபட வேண்டியிருக்கு. அதுக்கு கேசவர்த்தினி தைலம்லாம் தடவ வேண்டியிருக்கு. சோ இதுதான் ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம்.